வணக்கம். என்எஸ் விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் கடுமையாக இருக்குங்க. வெயிலில் வெளியில் போகாதீங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. நீர் சத்து உடம்புக்கு அதிகம் தேவைப்படும். வெந்நீரோ பச்சை தண்ணியோ அதிக நீர் எடுத்துக்கோங்க. தண்ணி ஆகாரமாக நிறைய சாப்பிடுங்க. காஃபி டீ குறைச்சிக்கோங்க. என்னோடய சேனல் எல்லாம் பார்க்குறீங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 1 by 1 வரும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, யாரும் குடும்பத்துலேயும் சரி மற்றவங்கள்ட்டையும் சரி புரிதல் இல்லைங்க. உண்மையான நம்பகத்தன்மையோ ஒருத்தரை அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேச வராங்க, அவங்க என்ன சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னு கூட புரிஞ்சுக்கிற நேரமும் மனசில் டைம் இருந்தால் தானே நேரம் வரும் பார்க்குறதுக்கு. அந்த புரிதல் இல்லாமல் போயிடுச்சுங்க. இப்போ அம்மாவே பெத்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. என்ன பார்க்குதுங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்லை டைன்னு தள்ளிக்கிட்டே இருக்குதுங்க. அம்மா சட்னி போடுறாங்களா, சட்னி இருக்கா, சட்னியை தொட்டு தான் வாயில் வைக்கிறாங்களா, அந்த தாய் தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. என்னடா தம்பி செல்லை பார்த்துக்கிட்டு சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தட்டை பார்த்துட்டு, சரிம்மா இன்னும் கொஞ்சம் சாம்பார் போடுமா அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த காலத்தில் காலம் எங்கே போயிட்டுருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலைங்க. பயங்கர வேகத்தில் போயிட்டுருக்கு. அதனால் அது யாரையும் அண்ணன் தங்கச்சிட்ட பேசுகிறதில்ல, தங்கச்சி அண்ணன்கிட்ட பேசுகிறதில்ல, அம்மா அப்பா யார் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, யாருக்கு உடம்பு சரியில்லை, அம்மா ரெஸ்ட் எடுத்தாங்களா எடுக்கலையா, சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா, எதுவும் கண்ணுக்கு தெரியறதில்ல. அந்த செல்லு மட்டும்தான். சொல்லுப்பா, சொல்லு ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறது தாங்க பொழுதுக்கும். பேசிவிட்டு அந்த இடத்துக்கு வந்துடு, இந்த இடத்துக்கு வந்துடு, நான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு நான் வந்துடுறேன், ப்ராஜெக்ட் பண்ணணும், படிப்பு விஷயமாக பேசுகிறது, வேலை விஷயமாக பேசுகிறது, இதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க எந்த இடத்துக்கு போகிறோங்கிற ஒரு எய்ம் கூட இல்லாத அளவுக்கு வண்டியை தாறுமாறாக ஓட்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆம்புலன்ஸ் எந்த இடத்துல நோக்கி போனீங்கனாலும் ஆம்புலன்ஸ் போயிட்டு தாங்க இருக்குது. அந்தமாரி காலம் போகிற போக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. யாருமே யாரையும் புரிஞ்சுக்கிறது இல்லை. முதல்ல குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்கள புரிஞ்சுப்போம். அம்மா என்ன சொல்ல வராங்க அதை கேட்போம். பார்த்து போப்பா, ரோட்டில் வண்டியில் போகும்போது பார்த்து போப்பா, அதை கூட காதில் வாங்க மாட்டாங்க. அப்படி தாங்க உலகம் போயிட்டுருக்கு. காலப்போக்கில் யார் எப்படி எங்கெங்கே எப்படி இருக்க போகிறோங்கிறதே நிதானம் இல்லாத அளவுக்கு உலகம் போயிட்டுருக்கு. யாரும் யோசிக்கிறதில்ல. எதை பேசுனாலும் என்ன விளைவுகள் வரும்னு சிந்திக்கிறதில்ல. நல்ல சிந்தனைகள் இல்லாமல் போயிடுச்சு. மனித நேயம் இல்லாத போயிடுச்சு. பாசம் இல்லாமல் போயிடுச்சு. மற்றவங்களை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாத போயிடுச்சு. ஏதோ காதில் வாங்கினோமா 2 பேசுகிறத பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மனசு பாடுபடும், எதையும் நினைக்கிறதில்ல. உலகம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு. எனக்கு டைம் இல்லைம்மா, ஏப்பா ஃபோன் பண்ணல, டைம் இல்லை, நான் வந்ததே 10 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் டயர்டாக இருந்தது, படுத்துட்டேன், தூங்கிட்டேன், சாப்பிடக்கூட நேரம் இல்லை, சாப்பிடல. சரி போன வைக்கிறியா, எனக்கு வேலை இருக்குது, கடுகடுன்னு அந்த தாய் இயக்கத்தோட பையன் பேசலையேன்னு வருத்தத்தில் 4 வார்த்தை பேசலான்னு பார்த்தா வல்லுன்னு பேசிட்டு அந்த பையன் வச்சிடும். அதாவது கடமைகளை பெற்றவங்க செய்கிறாங்க, ஆனால் பிள்ளைங்கள்ட்டேருந்து அதை நம்ம திரும்ப பலனை எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. காலம் அந்த வேகத்தில் போயிட்டுருக்கு. அதனால் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நம்ம கடமையை நம்ம செஞ்சிட்டோன்னா அவங்க கடமையை அவங்க
தவற விட்டாங்கன்னா அவங்க அதனுடைய பலனை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம்னு விட்டுற வேண்டியதுதான். காலம் இப்படி போயிட்டுருக்குங்க. நேர காலமே தெரியாமல் கண்மூடித்தனமாக போகிறாங்க, கண்மூடித்தனமாக வராங்க. ரோட்டில் போகும்போது பயங்கர ஸ்பீடில் போகிறாங்க. சொன்னோம்னா நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, எங்களை பார்த்துக்க தெரியும். அட்வைஸ்னால் பிடிக்கல, அட்வைஸுக்கு வேலையே இல்லைங்க. அட்வைஸு பண்ணவே முடியல, யாருக்குமே அட்வைஸ் பண்ணல. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்மளை உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. நிறைய தாய்மார்கள் பிள்ளைங்களால் மன உளைச்சலும் மன கஷ்டமும் மன வேதனையும் நொந்து நூடுல்ஸ் ஆகி அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி படிக்க வச்சு, அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சு நிம்மதியாக வாழ்ந்ததா இல்லை. சண்டை சச்சரவு, பயங்கர மோசமான குடும்பங்கள்லாமும் நிறைய நாட்டில் தத்தளிச்சிட்ருக்காங்க. தாய்மார்கள் தாய் தகப்பன் சொத்தை விற்று சொகத்தை விற்று உடம்பெல்லாம் பிரயாசப்பட்டு நோய் நொடியோட ஆரோக்கியம் இல்லாமல் பெற்றவங்கள பார்க்காம அனாதையாக விட்டுட்டு போகிற பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேமிலின்னு ஒன்று வந்துருச்சுன்னா பெற்றவங்கள பார்க்கறதில்ல. மொத்தத்தில் உலகம் பாசம் இல்லாமல் பறந்து போயிட்டுருக்குங்க. அது எதை நோக்கி போகுது, எப்படி போகுது, அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது எதுவுமே தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க, வாழுறாங்க. என்னமோ இன்னைக்கு பொழுது போச்சா நாளைக்கு பொழுது போச்சாங்கிற மாதிரிக்க சந்தோஷமாக ஓட்டிகிட்ருக்காங்க. நீண்ட நாள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும், அதுக்கான சேவிங்ஸு இருக்கணும், அதுக்கான மனநிலை இருக்கணும், எல்லாரோடையும் ஒத்து போகணும், குடும்பம் தேவை, அம்மா அப்பா ஃபேமிலி தேவை அப்படின்லாம் யாருமே நினைக்கிறதில்ல. எனக்கெல்லாம் லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் வந்தாங்களா, தான் குழந்தைங்க இருக்கா போதும், அது போதும், அவங்களுக்கான சேவிங்ஸு அவங்கள பார்க்குறது அது மட்டும் போகிறோம் அப்படின்னு உலகம் போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. எல்லோரும் வேணும், எல்லாரையும் பாசத்தோடு பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சி குடும்பத்தை முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்க. தான் உண்டு தான் சுதந்திரமாக வாழணும்னு நினச்சோம்னா பின்னாடி அதே மாதிரி அவங்கள குழந்தைங்க அந்தமாரி நினைவுகளில் போனாங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தயவு செஞ்சு பாசத்தோட குடும்ப பற்றுதலோட அந்நியத்தோட அதாவது குழந்தைங்கள்ட்ட பாசத்தோடையும் மனசு பரஸ்பரம், நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ண போகிற, மனசு விட்டு பேசி ஒற்றுமையாக வாழுங்க. இதுதாங்க வாழ்க்கை. தான் தொண்டித்தனமாக இருந்தால் அது வாழ்க்கை கிடையாது. அதுக்கு பேர் அது சுயநலம்னு சொல்லுவாங்க. சுயநலத்தோடு இருக்கக்கூடாது, பாசத்தோட பொதுநலத்தோடு வாழ கற்றுக்கோங்க. அப்போ தாங்க நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. நான் பாசத்தை பற்றிலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் மாறுங்க, தயவு செஞ்சு மாறுங்க. பெற்றவங்க வயிறு எரிஞ்சால் அது நமக்கு ஆகாதுங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.